ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோஹிணிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க பணம் வேணும், 1,00,000 ரூபா. அது அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட இவங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனாலுமே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனடியாக அட்வான்ஸ் போட்டு விடுங்க, அப்படி இல்லாட்டி இப்போனாக்கா வேறு ஒருத்தவங்க வீடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும். அது மனோஜிக்கிட்ட அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. அந்த பணத்தை எப்படியாவது 1,00,000 கேட்டு வாங்கணும்னு இவங்க ஐடியா பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் என்னென்னா, நம்ம முத்துக்கு இப்போ 1,00,000 ரூபா பணம் வேணும். அவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் செல்வத்துக்கிட்ட போய் சொல்லிட்டாரு. செல்வம் அவங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு செலவு பண்ண பணம் இல்லைன்னு சொன்னோன்னா, இவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நான் கொடுக்குறேன், நீ எல்லா ஏற்பாடும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, மீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொடுக்க மாட்டேன், இது ஏதாவது அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு பணம் கட்டணும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு, இல்லை ஏதோ ஒரு வாடகை கொடுக்க முடியல, இதை மாதிரி இருந்தால் கூட நான் கொடுத்துருவேன். ஆனால் 60ஆம் கல்யாணங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்து செலவு பண்ணுறது. அவங்க வீட்டில் பணக்காரவங்க அவங்க வசதியாக செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி நம்மளும் அப்படியே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் இதை மாதிரி அனாவசிய செலவுக்கெலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா பிடிவாதமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முத்துவுக்கு அந்த கடுப்பு, கொடுக்க மாட்டேங்கிறாளேன்னு. அந்த 1,00,000 ரூபா போட்டியில் ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்த பணத்தில் கேட்குறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அந்த பணம் நானும் தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் அப்படின்னு. உடனே அதில் அப்போ 50,000 ரூபா பணம் இருக்குல்ல, அந்த 50,000 கொடுங்குறாரு. கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் என்னென்னா, முத்து டென்ஷனில் இருக்கார். இப்போ போயிட்டு அங்கே ஸ்டாண்டில் போய் டாக்ஸி ஸ்டாண்டில் போயிட்டு, எங்கடா செல்வம் எங்கடா அப்படின்னு அந்த பசங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, அவன் வீட்டில் போய் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கான், நீ பணம் தரேன்னு சொன்னில்ல, அவன் இப்போ 60ஆம் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கான்னு. இல்லை, வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட பணம் கேட்டேன், மீனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, இந்த பொண்டாட்டிங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்டாண்டில் உள்ளவங்க எல்லோரும் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 6,000 ரூபா கொடுக்குறாங்க. நீ அவன் சும்மா இருந்தாலும் இருந்திருப்பான், அவன் 2 நாள் குடிச்சிட்டு உளறிட்டு போய்கிட்டு இருந்திருப்பான். அவங்ககிட்ட போய் நம்பிக்கை கொடுத்து, நீ நான் பணம் கொடுக்குறேன், நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டா. இப்போ அவன் போய் வீட்டில் 60ஆம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ போய் திடீர்னு பணம் இல்லைன்னு சொன்னினாக்கா, இப்போ தான் அவன் இன்னும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிருவான். அசிங்கம் தானே? ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் சொல்லி திடீர்னு பணம் இல்லைன்னு நிறுத்திட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அசிங்கம் தானே? எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது ஒரு 6,000 ரூபா கொடுத்துட்டாங்க எல்லோரும் வசூல் பண்ணி. இப்போ முத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மொட்டை மாடியில் நிற்கிறாரு. மொட்டை மாடியில் நம்ம நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாக்கு கொடுத்துட்டோம், அந்த வாக்கை காப்பாற்ற முடியல, பணத்தை வச்சுக்கிட்டு மீனா கொடுக்க மாட்டுறாளே அப்படின்ட்டு. இந்த பக்கம் என்ன தெரியுமா, மனோஜிக்கிட்ட நம்ம ரோஹிணி கேட்குறாங்க, 1,00,000 ரூபா பணம் வேணும், என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, என் பானுன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் புருஷன் வெளிநாட்டில் இருக்கார், இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு செலவு ஒன்று, அதனால் நான் கொடுக்கணும், எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன், நீ 1,00,000 ரூபா கொடுன்னு சொல்லி எவ்வளோதோ பேசி பார்க்குறாங்க. மனோஜ் முடியவே முடியாது, ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்தாக்கா திரும்ப அந்த பணம் வராது, நான் கொடுக்க மாட்டேன். அவங்களும் அப்படி இப்படின்னு பேசி பார்க்குறாங்க, ஜீவாவெல்லாம் இழுத்து பேசி பார்க்குறாங்க. மனோஜ் உறுதியாக இருக்கார், நான் கொடுக்க மாட்டேன். அப்போ ஜீவா கேட்டான்னு மட்டும் 27 லட்சத்தை கொண்டே கொடுத்தீல, இப்போ எனக்கு ஒன்றுன்னு கொடுக்க மாட்டேற, அதெல்லாம் கிடையாது, உனக்கு வேணா கேளு, நான் தரேன். உனக்கு பார்லர் டெவலப்மெண்ட் பண்ண போறியா சொல்லு, தரேன். ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தரமாட்டேன், என் ஃப்ரெண்டுக்கே நான் கொடுக்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி கொடுப்பேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் மொட்டை மாடிக்கு போயிட்டார் மனோஜ். ஏற்கனவே முத்து அங்கே டென்ஷனில் நிற்கிறாரு. இப்போ இடையில மனோஜ் இவர் ரவி தான் நடுவர் மாதிரி நிற்கிறாரு. ரவிக்கிட்ட இவர் கஷ்டத்தை சொல்கிறாரு, முத்து இது மாதிரி இருக்குடா அப்படின்னு. அந்த பக்கம் மனோஜ் சொல்கிறாரு, மனோஜ் வந்துட்டார். அங்கே 3 பேரும் நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனாவோட பாயிண்டில் மீனா என்ன பாயிண்ட் பேசுகிறாங்களோ அதே பாயிண்ட்டு மனோஜ் பேசுகிறாரு. முத்து என்னான்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணி என்ன பேசுகிறாங்களோ அதுமாரி முத்து பேசிகிட்டு இருக்காரு. நடுவில் இந்த பக்கம் ரவி, கீழே பார்த்திங்கன்னா ரோஹிணி, மீனா, ஸ்ருதி 3 பேரும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதே விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. மீனா பேசுகிற விஷயமும் ரோஹிணி பேசுகிறதும் ஆப்போசிட்டாக இருக்குது, எதிரும் புதிருமா. நடுவில் நம்ம ஸ்ருதி நின்று 2 பேர் பேசுகிறதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கிட்ட பணம் கேட்கலான்ட்டு இவங்க வாயை எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க ரோஹிணி. அதை கேட்க விடாமல் நம்ம மீனா மறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க, யாருக்கும் இதுமாரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு. கடைசியில் என்னென்னா, நடுவர் 2 பேரும் முடிவு சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னென்னா, ஸ்ருதி முடிவு சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு உதவி பண்ணணும் தான், பண்ணக்கூடாதெல்லாம் சொல்லலை. ஃப்ரெண்டுக்கு வட்டிக்கு கொடுக்கலாம்,
இப்போ பணத்தை ஒரு 50,000 கொடுத்துட்டு வட்டி போட்டு வாங்கினா நமக்கு வட்டி வந்துடும், பணமும் ரிட்டர்ன் வந்துடும், அவங்களுக்கும் பொறுப்பு வந்துடும். ஐயோ நம்ம வாங்கின பணத்தை கொடுக்கணும், வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கமேனு சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவாங்க. அதை மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி போனாக்கா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம். நீ ஓவராக செலவு பண்ணாத, நீ தேவையில்லாமல் செலவு பண்ணாத, கஷ்டப்படுவ, கடனை வாங்கிட்டு கஷ்டப்படாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். இந்த 2 ஐடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீடிக்கும், நம்ம கையிலேருந்தும் காசு போகாதுன்னு இவங்க ஸ்ருதி ஐடியா கொடுக்குறாங்க. அதே ஐடியாவை நம்ம ரவி கொடுக்குறாரு இங்கே மேலே. இப்போ வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். முத்து வந்து டென்ஷன் ஆகி நிற்கிறாரு. இந்த பக்கம் மீனா வந்து எனக்கும் புரிஞ்சிருச்சு, ஓகே என்னுடைய கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சின்னு அவங்க போயிட்டாங்க. ரோஹிணியும் வந்து ஓகே இதுக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ ஸ்ருதியும் ரவியும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ இதோட முடிச்சிருக்காங்களா, நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீனா போய் நம்ம செல்வத்துக்கிட்ட பேசுகிறாங்க, ஏதோ அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ணன் இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அது இது கடனை வாங்கினீங்கன்னா நீங்கள் திருப்பி கொடுக்கணுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு செல்வம் ஏதோ திருந்தின மாதிரி தெரியுது. இப்போ நம்ம முத்து எடுத்துகிட்டு போய் பணம் கொடுக்குறாரு. இந்தாடா நாளைக்கு 60ஆம் கல்யாணம், இன்றைக்கி சாப்பாட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்துரு, இந்தான்னு 1 லட்சம் பணம் கொடுக்குறாரு. அவர் எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ணாருன்னு தெரில முத்து. ஆனால் வந்து செல்வம் வேணான்னு சொல்கிறாரு. மீனா பேசுனதை கேட்டோன்னா அவருக்கு ஏதாவது நாணோதயம் பிறந்துச்சா என்னன்னு தெரில, செல்வம் வேணாங்கிறாரு. இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணிகிட்ட வந்து மனோஜ் பேசுகிறாரு, இன்னும் கோவமாக தான் இருக்கியா அப்படின்ட்டு. ரோஹிணி வந்துட்டு சமாதானம் ஆகலை, அவங்களுக்கு இப்போதைக்கு பணம் தேவை அப்படின்ட்டு. நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கு ஜீவாவை இழுத்து பேசிக்கிட்டே இருக்க, நான் ஜீவாவை ரொம்ப லவ் பண்ணேன், அதனால் அவளை நம்பி 27 லட்சத்தை கொடுத்தேன், ஏமாந்தேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் அவளை மறக்கணும்னு நினச்சா கூட நீ திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஜீவாவை சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ 1 லட்சத்தை எப்படியாவது மனோஜ்கிட்ட எப்படியாவது அழுது அடம் பிடிச்சி வாங்கிடுவாங்க ரோஹிணி, வாங்காமல் விடமாட்டாங்க. இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை, பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே வந்துட்டு மனோஜ் சொல்கிறதும் யோசிக்கிற விஷயந்தான். வெளி ஆளுங்கள்கிட்ட பணம் கொடுத்தா கூட சரி ஓகே, கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கலாம். ஃப்ரெண்டுங்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்படி சண்டை போட்டு வாங்க முடியுமா? கடன் அன்பை முறிக்கணும் சும்மாவா சொல்கிறாங்க? பணத்தை கொடுத்தவொடனே பகை தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏதோ நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது வந்து அவங்க திரும்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம். அதை மாதிரி இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம். திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுறா பணம், நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், அடுத்த மாதம் கொடுத்துட்றேன், அடுத்த வருஷம் கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். சும்மாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு வசதி இல்லைல்ல, தனக்கு மிரிஞ்சு தான் தானம் தர்மம்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு மீனா சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அவங்க பூ கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்க, முத்துவும் கார் ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து போட்டியில் ஜெயிச்சு 1 லட்சம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இதை தூக்கி ஒருத்தவங்கள்ட்ட அது செல்வம் குடிக்கிறவர், அவர் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இதோட இருக்குது. இந்த பக்கம் மனோஜ் பாயிண்ட்டு சூப்பராக தான் பேசுகிறாரு. கொடுக்க மாட்டேன், 1000 ரூபா 2000 ரூபாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, 1 லட்சம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் ரோஹிணி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு தேவை, வேறு வழி கிடையாது, மனோஜ்கிட்ட தான் கேட்டாகணுங்கிற கண்டிஷனில் உட்காந்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.